வணக்கம் குழந்தைகளா. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒருமை பன்மை சொற்கள். ஒருமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, நான் சொல்றேன். ஒருமைனா ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு பூனை, ஒரே ஒரு வாத்து, ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு பந்து. ஆஹா, ரொம்ப அருமையா சொன்னீங்களே. ஒருமைனா ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது தான் ஒருமை. அப்போ பன்மைனா என்ன? பன்மைனா நிறைய இருக்கலாம். நிறையனா நிறைய பூக்கள், நிறைய விலங்குகள், நிறைய பறவைகள். ஆஹா, ரொம்ப அழகா சொன்னீங்களே. பன்மைனா ஒன்றிற்கும் மேற்பட்டவைகளை குறிப்பது தான் பன்மை. இப்போ வேறு சொற்கள் எல்லாம் ஒருமை பன்மையில் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பறவை, பறவைகள். விலங்கு, விலங்குகள். கண், கண்கள். காது, காதுகள். எறும்பு, எறும்புகள். பழம், பழங்கள். சிறுவர், சிறுவர்கள். புலி, புலிகள். புத்தகம், புத்தகங்கள். பட்டம், பட்டங்கள். வீடு, வீடுகள். குடை, குடைகள். மரம், மரங்கள். மலர், மலர்கள். பூ, பூக்கள். மீன், மீன்கள். பந்து, பந்துகள். குரங்கு, குரங்குகள். முயல், முயல்கள். செடி, செடிகள். கல், கற்கள். புல், புற்கள்.